அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சார்பில் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள், வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். நான் 2016 முதல் 2021 வரை மாண்புமிகு பிரசிடென்ட் அம்மா அவர்களால் வாய்ப்பளிக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அன்றைய தினம் எனது குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து தரப்பு மக்களும் மிக சிறந்த வரவேற்பை தந்து எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தார்கள். அந்த 5 வருட காலம் ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக தொகுதி முழுவதும் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு செய்திருக்கிறேன். அதிலும் குறிப்பாக குன்னூர் குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்காக எமரால்டு கூட்டு குடிநீர் திட்டம் 110 கோடி மதிப்பில் எமரால்டு கூட்டு குடிநீர் திட்டத்தை எடுத்துகிட்டு வந்து முழுமையாக தண்ணீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் இந்த 5 வருட ஆட்சியில், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 5 வருட ஆட்சியில் அங்கு மீண்டும் தண்ணீர் பிரச்சனை வந்திருக்கிறதாக சொல்கிறார்கள். நாம் மீண்டும் என்னை தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக குன்னூர் பகுதியில் இருக்கின்ற இப்போ என்ன 3 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு நாள் தண்ணி வரதா சொல்கிறாங்க. அதை முழுமையாக தீர்த்து தினந்தோறும் தண்ணி டெய்லி எமரால்டிலிருந்து வந்துட்டுருக்கு. அந்த தண்ணியை முழுமையாக சரியாக மக்களுக்கு சென்றடைய அந்த முழுமையான அந்த முயற்சி எடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கேன். அதே போல் கோத்தகிரியிலும் புரட்சியில் அம்மாவுடைய அரசு ஆட்சியில் தான் 10 கோடி மதிப்பில் அளக்கரை கூட்டு குடிநீர் திட்டத்தை எடுத்துகிட்டு வந்தால் 10 கோடி முதல்ல மதிப்பு போட்டாங்க. மறுபடியும் அந்த மதிப்பீடு பத்தலைன்னு சொல்லி மீண்டும் 3 கோடி சேர்த்து 13 கோடியில் அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. பல்வேறு பணிகள் அந்த 10 ஆண்டு காலத்தில் பல்வேறு பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இப்பொழுது மீண்டும் என்னை தேர்ந்தெடுத்தால் குன்னூரிலும் சரி கோத்தகிரியிலும் சரி அதை வாகன வசதி நெரிசல் இருக்குது, அதை முழுமையாக தீர்க்கப்பட வேண்டும். பார்க்கிங் வசதி ஏற்படுத்த வேண்டும். அதுபோல் எல்லா கிராம பகுதிகளிலும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. தண்ணீர் பிரச்சனை இருக்குது, மற்ற கால்வாய், நடைபாதை, கட்டிடம், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சமுதாய கூடம், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. அந்த பிரச்சனைகளெல்லாம் முழுமையாக தீர்ப்பதற்கு உண்டான வழிவகைகளை எடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிப்பதில் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்தவரை 5 ஆண்டு காலம் எந்த பணியும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அந்த 5 வருடம் எந்த ஒரு பணியும் நிறைவேற்றப்படவில்லை என்பதில் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க இந்த தொகுதியில் மக்கள். நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வராக வருவதற்கு குன்னூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மக்கள் அனைவரும் மிக ஆர்வமாக இருக்காங்க. அதில் என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அனுப்புவதில் மிக ஆர்வமாக இருக்காங்க. நிச்சயமாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய அம்மாவுடைய ஆட்சி அமையும். அண்ணனுடைய எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வர் ஆவார். மீண்டும் இந்த குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நலப்பணிகளை செய்வேன் என்பதை இந்த நேரத்தில் கடமையோடு என்னுடைய கடமையை செய்வேன் என்று. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை